இந்த மாதிரி அகலமான ஒரு டப்பை எடுத்து தெர்மாக்கோலை இதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்து உள்ளே டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கேப்பை வந்து கட் பண்ணி எடுத்து ஒரு சின்ன மோட்டரை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கட்டப்பையோட ஸ்டிக்கை வந்து அந்த ஹோல் மாதிரி இருக்கும், அதில் வந்து இதே போல் டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. கலர் ஸ்டோன் இருந்தால் போட்டு விட்டுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் இருக்கிற குட்டி லீஃபு, ஃப்ளாரு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கட்டப்பையோட ஸ்டிக்கை வந்து கிளிட்டரிங் பேப்பரை வச்சு இதே போல் ரவுண்டில் இதே போல் சுற்றி விட்டு அங்கே வந்து செலோ டேப்பை ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சுற்றிலுமா ஒரு கம்பியை சூடுபடுத்தி இதே போல் குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. சென்டரில் வந்து பெருசாக ஹோல் போட்டு கட்டப்பையோட ஸ்டிக்கை வந்து டைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தெர்மாக்கோலுக்கு மேலே வர்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம மோட்டர் ஆன் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி அவ்வளோ அழகாக ரிலீஸ் ஆகி அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் வழியாக அப்படியே வரும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற ஒரு குட்டி வாட்டர் ஃபவுண்டன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த குட்டி மோட்டரோட விலை வந்து 150. நம்ம அந்த தெர்மாக்கோலை வந்து சென்டரில் நல்லா கரெக்டாக இதே போல் நம்ம ஃபிட் பண்ணிடணும். அப்போ வந்து தண்ணி வந்து சுற்றிலுமா இருக்கிற ஹோல்ஸில் வரும். நம்ம கொஞ்சம் சரிஞ்சாலும் தண்ணி வந்து ஒரே சைடே விழுந்துட்டு இருக்கும். தண்ணீரே பொதுவாக பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். இந்த தண்ணி விழுற சத்தத்தை கேளுங்க, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இந்த குட்டி மோட்டரும் ரொம்ப சேஃப் தான், சின்ன பசங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணி விழுற சத்தத்தை கேட்கலாமா? கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மோட்டர் வாங்குகிற செலவை தவிர பெருசாக இதுக்கு எந்த செலவும் ஆகாது. தேங்க்யூ.